தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். 1 கொரிந்தியர் 8:3. அன்பின் தேவ பிள்ளைகளே, தேவனால் அறியப்பட்ட பிற்பாடுதான் நம் தேவனிடத்திலே அன்பு கூற கற்றுக்கொண்டோம். தேவன் நம்மை முழுவதுமாய் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோனாவை பாருங்கள், தேவன் அவரை முழுவதுமாய் அறிந்திருந்தார். யார் இந்த யோனா என்று நாம் கேட்கலாம். தீர்க்கதரிசி, சூனமியா ஊராளாகிய கனம் பொருந்திய ஸ்திரீக்கு பிறந்தவர். மரித்து போன இவரை எலிசாவை கொண்டு தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். எலிசாவின் சுவாச காற்று இவரை தீர்க்கதரிசியாய் மாறச் செய்தது. இவர் எந்த இடத்திலே கடந்து சென்றாலும் அந்த இடத்திலே தேவனை மகிமைப்படுத்தினது மட்டுமல்ல, தேவன் இவருடைய வார்த்தையை கனப்படுத்தினார். அப்படியாப்பட்டவரிடத்திலே நினிவே பட்டணம் மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் நினைத்து கொடுத்த பொறுப்பை யோனா செய்து முடித்தார். யோனாவை தேவன் அறிந்திருந்தார், நம்மையும் அறிந்திருக்கிறார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் தாழ்த்தி தரை மட்டும் ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு